Hi students, welcome to SEMA's classes. Maxima and minima for the function of two variables. இங்கே அதில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Examine f of x, y is equal to x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square for its extreme values. ஸோ இந்த ப்ராப்ளத்தை 3 ஸ்டெப்பாக நம்ம ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் அப்படி எழுதிக்கிறேன். f of xy is equal to x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square. முதல் ஸ்டெப்பில் I am going to find the partial derivative of this function with respect to the x and y variables. முதல்ல fx வேணும். fx கண்டுபிடிச்சிக்கிறேன். Partially differentiating with respect to x. 4x cube இந்த term 0 ஆயிடும். Minus 4x இங்க partially differentiating with respect to x. அப்போ plus 4y வரும். இது 0 ஆயிடும். இதே ஃபங்க்ஷனை இன்னொரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். பின்னாடி நமக்கு இது தேவைப்படும். ஸோ எஃப் டபுள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12x ஸ்கொயர். இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4 இந்த டேர்ம் 0 ஆகிடும். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 4y கியூப் இங்கே இது இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே ப்ளஸ் 4x minus 4y. Again, I am going to differentiate this partially with respect to y. So, f double y is equal to 12y square. இந்த term 0 ஆயிடும் minus 4. இப்போ இதுக்கு அடுத்தது எனக்கு இந்த term partially with respect to x பண்ணோம்னா fxy is equal to இது 0. ஸோ இங்கே x பொறுத்து differentiate பண்ணுறோம். ஸோ 4 இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ முதல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை 2 டெரிவேட்டிவ்ஸ் வரையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸையும் எஃப்ஐயையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ fx is equal to 0ன்னா என்ன வரும் பாருங்க. 4x cube minus 4x plus 4y equal to 0. இப்போ இதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் எல்லாத்துலேயுமே 4 காமனாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே. ஸோ 4 காமனாக வெளியெடுத்து அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறேன். 0 ஆகிடும் அது. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? x cube minus x plus y equal to 0. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். Similarly, fy equal to 0, this implies that 4y cube plus 4x minus 4y equal to 0. இதிலிருந்து I am going to take 4 commonly out. அப்போ என்ன வரும்? y cube plus x minus y equal to 0. இப்போ நமக்கு ஸ்டெப் 1ல் பண்ண டெரிவேட்டிவ்ஸை நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஸ்டெப் 2ல் 2 ஈக்குவேஷனை நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்க்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எக்ஸ் கியூப் இங்கே ப்ளஸ் பை கியூப் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே ஆட் பண்ணி பார்க்குறேன். இப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஃப்ரம் திஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப்னு எழுதிக்கலாம். இதிலிருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்றத ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் we get எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கேயும் மைனஸ் எக்ஸ் வரும். திஸ் இம்ப்ளைஸ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து எக்ஸை காமனாக வெளியெடுத்துட்டுனா எக்ஸ் இன்ட்டு x square minus 2 equal to 0ன்னு வரும். இதில் எப்படி எழுதலாம்? இதிலிருந்து I can get x is equal to 0 or x square is equal to 2.
this implies that x is equal to 0 or x is equal to plus or minus root 2 னு எழுதலாம். ஸோ எக்ஸோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. when x is equal to 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y equal to minus xல y வேல்யூவும் 0. ஸோ ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் 0,0. when x is equal to root 2 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y equal to minus x இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? மைனஸ் ரூட் 2ன்னு வரும். இப்போ எக்ஸ் ரூட் 2வாக இருக்கும் பொழுது y வேல்யூ மைனஸ் ரூட் 2. அடுத்தது when x is equal to minus root 2 y is equal to minus x. அப்போ இதிலிருந்து என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். y equal to root 2ன்னு வரும். therefore the stationary points are 0 0 minus root 2 root 2 அப்புறம் root 2 minus 2. these are the three stationary points நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா இந்த f டபுள் எக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், f டபுள் ஒய்யை சின்னு எடுத்துக்கிறேன், fx ஒய்யை பின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அது என்ன வரும் பாருங்கள். a 12x square minus 4 c this into 12y square minus 4 minus b square na 4 square. இப்போ இதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் at the point 0,0ல சப்ஸ்டியூட் பண்ணால் we get ac minus b square value. இங்கே என்ன வரும்? 0 minus 4, இங்கேயும் 0 minus 4 minus 16. this is equal to 16 minus 16 which is equal to 0. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா neither maximum nor minimum. so 0,0ல the point the function is neither maximum nor minimum. இந்த இடத்துல எனக்கு further investigation is needed. இப்போ அடுத்த பாயிண்ட் at minus root 2 comma root 2 xக்கு பதிலாக மைனஸ் ரூட் 2 ஒய்க்கு பதிலாக ரூட் 2 போடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். 12 இன்ட்டு 2 தட் இஸ் 24. இப்போ 24 minus 4 வரும். இங்கேயும் ஒய்க்கு பதிலாக ரூட் 2 போடுறோம். ரூட் 2 போட்டால் ரூட் 2 ஸ்கொயர் 2 ஆகிடும். இப்போ 24 minus 4ன்னு வரும் minus 16. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 400 இங்கே 20 இங்கே 20 400 minus 16 384 which is greater than 0. இங்கே நம்ம பார்த்தோம்னா எப்படி கிடச்சிருக்குன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than 0 அண்ட் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. ஏன்றது இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக அண்ட் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ரூட் 2 போடுறோம். இங்கே எக்ஸ் மாத்திரம்தான் இருக்குது. ரூட் 2 போட்டோம்னா 24 minus 4 20ன்னு வருது which is greater than 0. இப்போ நமக்கு AC minus B square greater than 0 and A greater than 0ன்னு இருந்தால் the point minus root 2 is a minimum point. இப்போ இந்த இடத்துல மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரூட் 2 ஒய்க்கு பதிலாக ரூட் 2 போடணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மைனஸ் ரூட் 2 பவர் 4 ப்ளஸ் ரூட் 2 பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு minus root 2 the whole square plus 4 into minus root 2 into root 2 minus 2 into root 2 the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது என்ன ஆகிடும்? மைனஸ் பவர் 4 வந்து பாசிட்டிவாக மாறிடும். ரூட் 2 பவர் 4 வந்து 4ன்னு மாறிடும். 4 இங்கேயும் ப்ளஸ் 4 இங்கே இதோட வேல்யூ 2. இப்போ 2 into 2 4 அப்போ மைனஸ் 4 இங்கே இது வேல்யூ மைனஸ் 2ன்னு வரும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 8ன்னு வரும். இந்த வேல்யூ இதோட வேல்யூ 2 2s are 4 ஸோ மைனஸ் 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get minus 8. ஸோ at minus root 2ல the function takes a minimum value. the minimum value is minus 8. இப்போ நம்ம மூணாவதாக தேர்ட் பாயிண்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த தேர்ட் பாயிண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் at
ரூட் டூ கமா மைனஸ் ரூட் டூவில் ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். எக்ஸ்க்கு பதிலாக ரூட் டூ. அப்போ இதை பார்த்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get இங்கே 2 ஆகிடும் 24. அப்போ 24 மைனஸ் 4 இங்கே மைனஸ் ரூட் டூ போடுறோம். ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். இங்கேயும் 24 மைனஸ் 4 மைனஸ் 16 which is equal to 384 which is greater than 0 and a is equal to 24 minus 4 20 that is also greater than 0. இப்போ தான் பார்த்தோம். If AC minus B square greater than 0 and A greater than 0, now the point minus root 2 is minimum. So அதோட minimum value அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்கு பதிலாக ரூட் டூ, ஒய்க்கு பதிலாக மைனஸ் ரூட் டூ அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் டூ பவர் 4 ப்ளஸ் minus root 2 power 4 minus 2 into root 2 the whole square plus 4 into root 2 into minus root 2 minus 2 into minus root 2 the whole square. இப்போ இதை simplify பண்ணா we get 4. இங்க minus வந்து plus மாறிடும், root 2 power 4 வந்து 4 மாறிடும். இந்த இடத்துல minus 8. இங்க root 2 square வந்து 2 2s are 4. அப்போ minus 4 வரும். இந்த இடத்துல 4 into minus 2 ஆகிடும். அப்போ minus 8. இங்கே again இது root 2 square வந்து 2 மாறிடும், minus பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 2 into minus 2 minus 4 வரும். So this is equal to minus 8. So இங்கேயும் இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ minus 8. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை போடுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்